நானும் தேடி பார்க்குறேன் ரொம்ப நேரமாக. வில்லேஜ் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. இருங்க, அது வில்லேஜ். நானும் இன்னைக்கு ட்ரீம் ஆகிறேன்டா. குதிச்சிட்டேன் இல்லை போச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பர்பஸ். ஸோ இன்னைக்கு இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம மைன்கிராஃப்டோடைய சர்வைவல் எபிசோட் சீசன் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருப்போம், அதெல்லாம் போயிடுச்சு. நான் என்னன்னு சொல்கிறது, அந்த வேர்ல்டெல்லாம் போயிடுச்சு. அதனால் இதை நான் சீசன் 2 மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முறை நான் மரத்தெல்லாம் வெட்டி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். அண்ட் இந்த டைம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லக் இருக்குன்னு தெரியல. நம்ம இந்த கேம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நிறைய விஷயம் செய்யணும். அந்த அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த நாடா இதை வளரிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வில்லேஜ் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸாக கண்டுபிடிச்சி அங்கே நம்ம ஷெல்டரை போட்டு அண்ட் தென் ஏதாச்சும் ஒரு கேவ் மாதிரி பக்கத்துலேயே இருந்தால் அதுக்குள்ளே குதிச்சு டைவ் அடித்து ஏதாச்சும் கிடைக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் நானும் வில்லேஜ் கிடைக்குதான்னு பார்க்குறேன், எதுவும் கிடைக்கல. ஸோ போட்டு செய்யறதுக்காக போட் எங்கே இருக்குன்னு தேடினா கிடைக்கல. சரி, ஓகே, நான் சர்ச்சும் பண்ணேன், அப்புறமா தான் கிடைக்குது. என்னடா ஃபஸ்ட்டே கொடுக்க மாட்டிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதையும் உடச்சி எடுத்துப்போம். இதை மறந்துட்டு அப்புறம் நமக்கு மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். சரி, ஓகே, இந்த இடத்துல இதை எப்படி போட்டு அது ஸ்குவிட்டா? சரி, ஓகே. அண்ட் இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம நிறைய விஷயம் அது வேணாம், அந்த சைடு வேணாம். நான் அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் சுற்றினேன். அந்த இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானுன்ட்டு அந்த சைடு நான் போக விரும்பலை. ஏன்னா டார்க் ஒர்க்காக இருந்தேன். அந்த சைடு நான் போக மாட்டேன். அந்த சைடு வில்லேஜே கிடைக்காது, வீடும் கட்ட முடியாது. ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். என்னடா இது, தொண்டை ரொம்ப வறண்டு போயிடுச்சு கைஸ். நானும் எவ்வளோ தான் தண்ணி குடிக்காமல் சுற்றுறது இங்கே கேமில், ஓகேங்களா? அதுக்காக தான். அண்ட் இந்த இடம் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் பாருங்களேன், இந்த பெரிய கேவ் இருக்குதுல்ல, அதுதான் அழகு இருக்கும்போது பக்கத்துலேயே ஆபத்தும் இருக்குது. பட் இது பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து விட்டுட்டு வில்லேஜ் கிடைக்காதான்னு வந்து பார்த்தா வில்லேஜ் மாதிரி இருந்தது. சரி, ஓகே, ஏதோ வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. பட் கிட்ட போனால் தான் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். நானும் ஜாம்பி வில்லேஜாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே போனேன். ஆமாம், ஜாம்பி வில்லேஜாக இருந்துச்சுன்னா இல்லை, ஜாம்பி வில்லேஜா இல்லை நார்மல் வில்லேஜ். சூப்பர், ஐயா ஜாலி. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான், நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பான் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், நோட் பண்ணிக்கோங்க. நான் அங்கேருந்து போட்டில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி இந்த சைடு வந்தேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, பிளாக் ஸ்மித் ஹவுஸ் அங்கேயாச்சும் இருக்கா? இந்த வீட்டுக்குள்ளே செஸ்ட்டு இல்லை, இது ஸ்டோன் கட்டரா? சரி, ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. சரி, ஓகே, பெட்டு தான் கிடச்சிது, எடுத்துப்போம். யார் கேட்க போகிறா? அப்புறமா அவனுக்கு பெட்டு செஞ்சு அதுங்க. பிளாக் ஸ்மித் ஹவுஸு சூப்பரு. உள்ளே போகிறா பாருங்க. டேய், ஒரு நல்ல பொருளை வச்சுருப்பியான். நான் அண்ணன் அழகாக வந்து எடுத்துப்பேன். சரியா? ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்சிடியன், டைமண்ட் ஆர்மர், பட் அயனும் இருக்குது. சூப்பரு. அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான முக்கால்வாசி பொருள் இல்லை, கொஞ்சம் பொருள் கிடச்சிடுச்சு. சரி, ஓகே, இதை எடுத்துக்கலாம். அண்ட் இதையும் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கலாம். வந்துடு. ஆப்பிளா? இது வேணாம், வச்சுப்போம். யார் குதிரை ஏதாச்சும் டேம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாகும் இருக்கும். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பிளேட் அண்டு இது அது இப்போ ஃபேண்ட்டு. ஓகே, இந்த இடத்துல இதை போட்டுட்டு நம்ம பக்கெட் செஞ்சுப்போம். பக்கெட் தோ இருக்குது. பக்கெட்டே செஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா பக்கெட் ரொம்ப தேவைப்படும். ஆமாம், நான் இந்த டைம் எம்எல்ஜிலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் ட்ரீம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இருக்கேன். ட்ரீம் ஆகணும்னு சொல்லிட்டு என் ட்ரீமு காய்ஸ், ஓகேங்களா? டு பிகம் எ ட்ரீம், இட்ஸ் மை ட்ரீம். ஓகே, நான் இந்த இருங்க. என்னது இது? ஆத்தாடி, என்ன நியூக்ளியர் பாம்பை போட்டானுங்க எங்க? ஐயோ, அது மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது. ஓகே, வேறு சரி தான், நியூக்ளியர் பாம்பு தூக்கி வந்து இங்கே போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு நல்லது தான். பெருசாக இருக்குது, ரிசோர்ஸும் நிறையா இருக்கும் போல். பட் அது நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு தான் மைனிங் முக்கியமாக போக போகிறேன். ஸோ இது ஓகே, ஓரளவுக்கு இந்த இடத்துல வீட்டில் இருக்குது. ஓகே, போகலாம். ஆப்பிள், ப்ரெட்டு வாங்கடா, நீங்களும் அவங்க வச்சுட்டோம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பாருங்களேன், இன்னொரு பிளாக் ஸ்மித் ஹவுஸ். அதுதானா இல்லைன்னு தெரில. உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரி, சூப்பரான ஒரு லூட்டு. அவ்வளோதான், நம்ம நெதர் போர்ட்டலுக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் தேவையில்லை. மற்ற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு
ஒரு நல்ல இடத்துல கூடாரம் போட வேண்டியது தான் நம்ம இருங்க. அந்த செஸ்ட்டை மட்டும் ஏன் ஓடணும், பேசாம அதையும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கைஸ், ஏன்னா பைபிளுக்கு பசி ரொம்ப ஏறிச்சு. சரி அதையும் சாப்பிட்டுட்டு அண்ட் கைஸ் இந்த வீடியோக்கு மறக்காமலே கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நிறைய போடலாம், ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நான் அதை ஜஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எங்கே பண்ணோன்னா ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சா அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்குறேன். மேலே போனால் அடப்பாங்கடா, உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் இங்கேருந்து இப்படியே தான் குதிப்பேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது சரியா? ஏன்னா எனக்கு இங்கேருந்து குதிக்கணும்னு ஆசை. ஓகே, என்னடா ஆசைன்னு கேட்டிங்கன்னா சும்மா கைஸ், ஓகேங்களா? 3, 2, 1 ஜம்ப்பு, அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல பிளேஸ். இந்த இடம் நல்லா இல்லை. சரி ஓகே, இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இல்லை, தெரியல, வெளியிருந்தே பார்த்துட்டேன். ஓகே, அதுக்குள்ளே மறுபடியும் அதுக்குள்ளே பொறுத்து அயன்காலம் அங்கே இருக்கான். நான் இங்கே வந்து போட்டேன் கைஸ், பக்கத்துலேயே தான். அண்ட் தென் நைட் ஆக போகுது. நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா எனக்கே தெரில. அது இதே அதுக்கு என் கையில் கொடுத்தீங்களா? சரி ஓகே, நான் பேசாமல் போய் மைனிங் போகலான்னு இருக்கேன். மைனிங் போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? மாடே, மைனிங் போடுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்பட சொல்கிறியா? சொல்லலை, போங்க, நான் தூங்குறேன், போங்க. ஓகே, நம்ம இப்போ நைட்டையும் ட்ராவல் பண்ணி வெளியே வந்துட்டோம். அண்ட் தென் இப்போ வேறு என்ன பண்ணணும்? ஐயோ, எனக்கே வந்து போச்சே, என்ன பண்ணுறது? நான் ஏதோ பிளான் போட்டு வச்சுருந்தேன். சரி ஓகே, இதுவும் அந்த பிளாக் ஸ்மித் ஹவுஸ் கிடையாது. ஆமாம், அது கிடையாது. ஓகே, ஏன்னா நான் அப்போ வந்து டைமை நோட் பண்ணிக்கிட்டேன், அதனால். ஓகே, இந்த சைடு எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் கேவ் இருக்கலாம். பாடி சங்கு நல்லா தெரியுது, பட் இன்னொரு வில்லேஜ் இருக்குமான்னு பார்க்குறேன். அப்பா, ஓ நல்லா இருக்குது கேவ். பேச முள்ளு குச்சிடுவோமா? இல்லை, இதுவும் அது நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஏதாச்சும் என்ன பண்ணுறது? சரி ஓகே, நானும் சும்மா போகிறேன். ஏன்னா இந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஒரு வேளை ஒன்றுமே இல்லைன்னா வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருந்திருக்கேன் நான். அண்ட் இந்த இடம் வேஸ்ட் ஆனதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வெளியே வந்த ரூட்டில் ஏறி பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா இந்த கேவ் வந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தா ஐயோ க்ரீப்பரு கிட்ட வரானா? ஐயோ வரான். ஓகே ஓடிடலாம். ஐயோ இங்கே எதுவுமே இல்லை, அவ்வளோதான், போச்சு அவ்வளோதான். காப்பாற்றி யாருமே இல்லை. ஐயோ இல்லை ஸ்பைடரே, ப்ளீஸ் ஒருத்த உசர் நின்றுட்டுருக்கேன், கடவுளே காப்பாற்றுங்க. ஐயோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு அடி ஆச்சாலும் முடிஞ்சு போச்சு. இல்லை, அவ்வளோதான், காலி. ஐயோ போச்சுடா. ஐயோ ஆக்ஸ் இருந்தது. சரி ஓகே, இப்போ நான் எமர்ஜி பண்ண உக்காந்தேன், ஆனால் வரல. நான் ட்ரை பண்ணினே இருப்பேன். என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா கைஸ். ஓகே, இப்போ 3, 2, 1 நான் இதில் கண்டிப்பாக எமர்ஜி பண்ணியே தீருவேன். எமர்ஜி பண்ணி தான் நான் உள்ளேயே போவேன். நானும் ட்ரீம் ஏற்றிடுவேன். 3, 2, 1 ஓகே இருக்கு. ஓகே, பின்னாடி போயிட்டு அப்படியே ஜம்ப்பு புட் பண்ணு. ஐயோ ஷட், மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமா? வேணாம், இந்த மாதிரி அசிங்கம் பார்த்தா. சரி ஓகே, லாஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐயோ இல்லை, இந்த முறை நான் நிற்கிறதுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பண்ணி மொக்கை வாங்குறத விட இந்த நேரத்துக்குள்ளே இறங்கி மைனிங்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, அங்கே தெரியுதுங்களா? அந்த இடத்துல தான் ஊற்றிட்டு ஐயோ வாடி, என்னடா இது? ஓகே, இந்த இடத்துல என்னடா இது நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? சரி, நம்மக்கிட்ட ஷவல் இல்லை, வேணாம், அப்படியே ஊற்றிட்டு இதோ இங்கே ஊற்ற போகிறாங்க. 3, 1 ஊற்றிட்டேன். ஓகே, இது கரெக்டாக கீழே போயிடுமா? நம்மளும் அப்படியே இது கூட சேர்ந்து கீழே போயிடலாம். பாடி லிஃப்ட்டு செம்மையாக ஒர்க் ஆகுது. சரி, இருந்தாலும் அதுவும் அயனில் இருக்குது. ஓகே, இந்த அயனை விட்டுட்டு நான் வேறு இடத்துல போய் நான் மைண்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதுதான் இல்லை, இங்கே எடுத்துப்போன்னு பார்த்தா ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டோனும் இல்லை. சரின்னு ஓகே பார்த்தா கிராஃப்டிங் டேபிள் அது விட்டு வந்துட்டேன். ஐயோ ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இருங்க. நான் அந்த ஐடியா இப்போ உங்கள்கிட்ட சொல்லலை. அங்கே ஒரு மைண்ட் ஷாஃப்ட் இருந்ததுங்களா? இதோ தெரியுதுங்களா? இந்த மைண்ட் ஷாஃப்ட்டில் வுட் இருக்குதுங்களா? அந்த வுட்டை மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். எவ்வளோ சிம்பிள். இந்த காப் எப்படி எடுத்துப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எடுத்துக்கிட்டேன். இங்கே தான் இந்த இடத்துல செஸ்ட் எதுவும் இருக்குது. இப்போ டட்டுன்னு தட்டி உடச்சி விட்றாத. உடச்சிட்டேன். சரியான லூட் தான். ஆனால் என்ன கிடச்சிருக்குன்னு நான் பார்க்கவே இல்லையே. ஓகே, ரோலர் கோஸ்டர் செய்ய போகிறோம்.
மறக்காமல் இந்த வீடியோக்களை கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் மைண்ட் கிராஃப்ட் மாட்லாம் எதுவும் ஸ்பைடர் அந்த பக்கம் போகிறேன். அந்த மாதிரி மைண்ட் கிராஃப்ட் மாட்ஸ் எல்லாம் நிறைய வரும். சும்மா இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இந்த மேலே போய் அது வரல. ஓகே, ஐயோ வருதே. நான் ஏன் இப்படி பயந்து வரேன்? அட, இது அம்னிஷியா இருக்குதா? சரி தான். ஐயோ இங்கே 2 பேர் இருக்கிறானுங்க. சரி, வா 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 என்னென்ன சும்மா நினச்சியா? வாங்கிக்கோ புடி வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ. ஏய், சீக்கிரம் காலியோடா. ஏய், வச்சுக்கோ. அவ்வளோதான். போயிட்டான். வரல. என்னடா இது? ஓகே, ஒன்று ஓட சாவு அப்பாடி. பட் இருங்க, இங்கே அயன் பார்த்தேன்னா, பட் அயனை மைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்டோன் வேணும். என்கிட்ட ஸ்டோனும் இல்லை. ஒரு ஐடியா, இந்த உட் பிளாங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். அதுதான் ஃபஸ்ட்டே பிளான் போட்டு வந்தோம். இதை அப்படியே ஆக்ஸ் வச்சு உடச்சி எடுத்துப்போம். ஓகே, ஓகே, 1 2 எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. வேறங்க இன்னும் 2 வேணும். 1 வேறு 1 அண்ட் அகைன் 2. அவ்வளோதான். இதையும் எடுத்துப்போம். ஸ்டிக்ஸு செய்யறதுக்கு யூஸ் ஆகும்ல. நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, ஒன்று தான் இருக்குது. எடுத்துப்போமே. இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான். யாரும் வந்து கேட்க போகிறா? எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, அவ்வளோதான். போதும். இது எதுக்கும் போதும். ஓகே, இங்கே தான் இருக்குது. பட் இப்போ நான் அந்த சைடு போயிட்டு இதையும் பேசாமல் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பாடி இந்த நேரத்துக்கு அங்கேருந்து மைண்ட் பண்ணால் சஃபிகேட் ஆகி டெட்டாக இருப்பாங்க கைஸ். ஓகே, இன்னும் சன்லைட் இருக்குது. பரவாயில்ல. ஓகே எடுத்தாச்சு. தென் ஓகே, இப்போ நம்ம என்ன 11 உட் பிளாங்க்ஸ் இருக்கா? சூப்பர், ரொம்ப சூப்பர். இதை ஓகே எடுத்து அப்படியே நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் செய்ய முடியுதுமா? 1 செய்ய முடியும். ஓகே, எடுத்துப்போம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் தூக்கி எடுக்கவே இல்லையா? எடுத்த மாதிரி தானே ஒரு ஃபீலிங். இருங்க பார்ப்போம். ஆமாம், நல்லா நம்ம கொடுத்துருந்தானே வேஸ்ட்டாகி இருக்கும். ஓகே, இதில் நம்ம செய்ய வேண்டியது ஸ்டோன் செய்யறதுக்கு நம்மகிட்ட ஸ்டோன் இல்லையா? அயன் பிக்காக்ஸ் செய்யலான்னு பார்த்தா அதுக்கும் இல்லை. பேசாமல் இது எல்லாத்தையும் ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, நம்மளுக்கு 3 போதும். இப்போ ஸ்டோன் செய்யணும். ஸ்டோன் பிக்காக்ஸு ஸ்டிக்கு காணுமா? நான் அந்த அயனை நான் விட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா பக்கெட் செய்ய யூஸ் எதுவும் பண்ணாமல் டக்குன்னு ஒரு பிக்காக்ஸு பேசாமல் எடுத்துப்போமா? ஆனால் இருக்கட்டும், இருங்க. இல்லை, ஆனால் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, என்னடா இது? எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. சரி, ஓகே, எடுக்கணுன்றதை எடுக்க வேணான்னு சொல்கிறேன், எடுக்க வேணான்றதை எடுக்கணும்னு சொல்கிறேன். ஒரே கஷ்டமாப்பா. சரி, இது எது வெளியே போகிற வழி? ஓகே, நம்ம இங்கே இருக்க அயனை எடுத்துப்போம். டகட் பரவாயில்ல. ஸ்டோனை விட அது கொஞ்சம் சீக்கிரமாக மைண்ட் பண்ணோம். நம்மளுக்கும் நல்லது தான். பட் இருந்தாலும் அயனை தான் இதுக்கு தான் அதை கொடுத்ததுக்கு தான் இத்தனை கிடைக்குது. நம்ம எதுக்கு? ஓகே, நம்ம இங்கே இருக்கிற மொத்த அயனையும் எடுக்கிறது தான். இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. அப்படியே இதை எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடலாம். எங்கே இருக்குது அடுத்த அயன்? தோ இருக்கு. இங்கேயும் எடுத்துக்கலாம். இங்கே இதோ 1 2 3 4. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது. இங்கேயும் எடுத்துப்போம். அவ்வளோதான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எங்கேயோ அயன் இருக்காமே தெரில. இதோ பாருங்க, இதுதான் லாஸ்ட்டு. பட் நானா எல்லாத்தையும் ஒழுங்காக மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். மைண்ட் பண்ணி மூச்சே வாங்குது எனக்கு கைஸ். ஓகே, இது எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் இங்கே வந்து லாவா எடுத்துக்கிட்டு ஃபர்னன்ஸுக்கு போகணும். எங்கே நம்ம வீடு இங்கே தானே இருக்கும். ஐயோ போச்சே. ஓகே, அவ்வளோதான். இங்கே நம்ம இங்கே இருக்குது. ஃபர்னன்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அயன் ஆர்மர் எல்லாத்தையும் நம்ம கிராஃப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஷூ தேவை. ஷூ எங்கே இருக்குது? அதோ இருக்குது. ஓகே, 1 எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்வாடு, அப்புறம் பிக்காக்ஸ் வேணும். இல்லை, பிக்காக்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. தென் ஓகே, நம்ம இப்போ ஷூ நம்மக்கிட்ட ஷூ எவ்வளோ? இன்னும் 2 கொண்டு வரணுமா? அடப்பாங்கடா. நான் ஏதோ செய்ய வந்தேன். என்ன செய்ய வந்தேன்?
ஷீல்டு செய்ய வந்தேன். சரி ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம பிளான்ஸ் கொஞ்சம் எடுத்துப்போம். ஷீல்டும் வந்துடுச்சு. அந்த நாள் தான் கைஸ் இந்த வீடியோ. ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மைனிங் பண்ண போகிறோம். நல்ல பெரிய மைனிங்காக பண்ண போகிறோம். அண்ட் தென் ஒரு வீடு கட்ட போகிறோம். அவ்வளோதான் அந்த பார்ட்டோட. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க போகிறோம். சரி, ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்படிங்கிறது மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.